கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, எப்போதும் கொஞ்சம் சாதாரணமாக இருப்பாங்க எல்லாரும் தொண்டர்கள்லாம். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் புயல் மாதிரி புயல் அடிக்கிறத யாரும் கணக்கு போக முடியாது. அதோட வேகத்தை அதே மாதிரி நம்ம தொண்டர்களுடைய வேகம் இன்னைக்கு இருக்கு. புரட்சி தலைவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ 1984 தலைவர் புரூக்லின் மருத்துவமனையில சிகிச்சைக்கு போயிருந்த போது தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துச்சு, பொது தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலில் யார் போய் பிரச்சாரம் பண்றது, எப்படி இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய எதிரியான திமுக தான் அது. அப்போ நினைச்சாங்க, எம்ஜிஆர் புரூக்லின் மருத்துவமனைக்கு போயிட்டாரு, இந்த கட்சி இதோட சரி, இதை தூக்கி நிறுத்துறதுக்கு ஆளே இல்லைங்க. ஒரு பாப்புலர் ஃபிகர் அவரு, அதனால அவர் இல்லைங்கிறதுனால நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இந்த கணக்கு போடுற விஷயத்துல திமுக காரவங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க. அது மாதிரி போட்டு அவங்க பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அப்போ நம்ம அம்மா புரட்சி தலைவி கொள்கை பரப்பு செய்யலாம். உங்களுக்கு தான் தெரியுமே, அதாவது யாரு கொஞ்சம் கட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாகுறாங்களோ அப்போ ஒரு குரூப் அதை எதுக்கும். அம்மாவுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் தலைவரோட கட்சி அந்த ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு. அந்த தொண்டர்கள் நம்ம தொண்டர்கள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நம்மளுடைய அன்றைய காலகட்டத்தில் இருந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கணும், அம்மா தான் ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த கட்சிக்கு, அம்மாவை பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவோம், தலைவர் இல்லாத நேரம் வேற அப்படின்னு சொல்லணும். ஆனா யாரும் சொல்லல. அதை யாரு சொல்லியிருக்காங்கன்னாக்க, நம்ம கட்சியில உள்ள கடற்கோடி தொண்டங்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்துருக்கு. தலைவர் இல்லாத நேரத்துல நம்ம அம்மா ஒரு ரவுண்ட் வந்தாலே போருமே, நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வேண்டா வெறுப்பாக சில அமைச்சர்கள், எல்லாரும் இல்ல சில பேர், அவங்க என்ன பண்ணாங்க, சரி ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டு சரி அந்த அம்மாவே போகட்டும் அப்படின்னாங்க. ஆனா நான் சொல்றேன், தலைவர் இருந்தா வேற கதை. தலைவர் இல்லைங்கும் போது இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கம்மா நீங்க அதாம்மா சரியா வரும்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதை சொல்றதுக்கு மனசு வரல. இருந்தாலும் அந்த நேரத்துல அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, தலைவர் இல்லை, இந்த கட்சி ஜெயிக்கணும், இந்த ஆட்சி திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பூரா சூறாவளி பிரச்சாரம் செஞ்சு கிட்டத்தட்ட 132 தொகுதியில ஜெயிச்சு 61, அப்ப காங்கிரஸ் கூட்டணி அவங்களுக்கு 61 சீட்டு,
திமுகவுக்கு 24 சீட்டு எடுத்து அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை, புரூக்லின் மருத்துவமனையில இருக்காரு. அந்த வெற்றியை அம்மா தேடி தந்துட்டாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கருணாநிதி என்ன சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாரு, எம்ஜிஆர் இறந்துட்டாரு, அவரை ஐஸ் பெட்டியில வச்சிருக்கு, இத சொல்ல மாட்டேங்கிறாங்க அதிமுக காரவங்க, இவங்க சொல்றதெல்லாம் பொய், அதனால நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க நல்லா செய்வோம் அப்படின்னாங்க. ஆனா அம்மா மட்டும் தலைவர் துள்ளி கொதிச்சு வருவார், உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி அம்மாவை நம்பினாங்க அந்த தமிழ்நாட்டு மக்கள். தலைவரும் அதே போல பதவியை எடுத்து ஆட்சி அமைச்சு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இல்லாம வெற்றி பெற்று வந்திருக்குன்னா அது இந்த அதிமுக மட்டும்தான். அதே போல அப்ப 1984 ஒரு சோதனை வந்த காலத்துல அம்மா போராடி ஜனங்கள்கிட்ட போய் நான் சொல்றேன் நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி தலைவர் நல்லபடியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்ல வெற்றியையும் பெற்றுட்டாங்க. அது ஒரு நமக்கு ஒரு பெரிய சோதனையான காலம் அது. ஆனா அதுல வெற்றி பெற்று வந்துட்டோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தலைவர் இறந்த பிறகு இதே மாதிரி ரெண்டு குரூப்பா போய் அதுலயும் நம்ம அம்மா அணிதான் 27 எம்எல்ஏக்களை பெற்று அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பெண் எதிர்கட்சி தலைவர் ஆனது அப்படிங்கிற ரெக்கார்ட் பிரேக்கிங் செய்து நம்ம வந்தோம். திரும்ப இந்த கட்சியை ஒன்று சேர்த்தோம், எல்லாம் வந்தது. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு சோதனை நமக்கு வந்திருக்கு. அப்ப தலைவர் புரூக்லின் மருத்துவமனையில இருந்தாரு, ஆனா இப்ப அம்மா இங்க இல்லை. ஆனா அம்மா நம்ம ஒவ்வொருத்த மனசுலயும் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுல ஒவ்வொரு வீட்லயும் அம்மா குடிகொண்டிருக்காங்க. இப்ப நான் இங்க வரும்போது இந்த கிராமத்துல ஒரு வீட்டுல எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் வரமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனேன். போனாக்க அந்த வீட்டுல அம்மாவோட போட்டோ இருக்குது, ஒரு சின்ன போட்டோ வச்சு அவங்க கொள்ளையிலே உள்ள பூவை பறிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு வீட்லயும் அம்மா குடியிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். அது வீடு பெரிய வீடு சின்ன வீடு அப்படிங்கிறது கணக்கு இல்ல, அந்த ஜனங்களுடைய மனசுக்குள்ள அம்மா இருக்காங்க. அப்ப நான் வரும்போது சொன்னாங்க, அம்மாவுக்கிட்டே நீங்க இருந்திருக்கீங்க, எல்லா பிரச்சனையுமே இருந்தாங்க, அம்மா கிட்டே இருந்திருக்கீங்க, அம்மாவை போல செய்வீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க ஏழை எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா அம்மா மாதிரியே பாத்துக்கீங்கன்னாங்க. நான் சொன்னேன், நிச்சயம் பாத்துக்குவோம், அம்மா எங்களுக்கு எல்லாருக்கும் அதை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதை நாங்க நிச்சயம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப அந்த அம்மா மற்ற பக்கத்து வீட்டு ஜனங்க எல்லாம் சேர்ந்து, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்க ஊருக்கு வந்துட்டீங்க, நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லல, பன்னீர்செல்வம் மாதிரி ஜனங்க சொல்லுது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன கிராமத்துல இது ஒரு காலத்துல பேசப்படும். இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க அப்படின்னு. இப்போ பன்னீர்செல்வம் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் போய் ஒரு ஹோட்டல்ல போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, இது என்ன மிருகமா என்ன அடைச்சி வைக்கிறதுக்கு, எல்லாரும் சுதந்திரமா இருக்காங்க, இந்த ஊர் ஜனங்களும் பாக்குறாங்க, எல்லாரும் முகத்திலையும் சந்தோஷம் இருக்கு,
எல்லாம் ஒற்றுமையா ஒரு குடும்பமா உட்கார்ந்துருக்கோம். இத்தனை டிவிக்காரவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது டிவிலையும் வருது. ஆனா என்ன சொல்றாங்க, 10 ஆளை விடுறாங்க. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு பாருங்க, அதனால அவங்க என்ன செய்றாங்க, அவங்களால எல்லாமே செய்ய முடியும். அதனால என்ன நினைக்கிறாங்க, உடனே ஒரு ஆளை வச்சு கோர்ட்ல இந்த பெண் எம்எல்ஏ பேரை சொல்லி இவங்களை காணவில்லை, அதை அவங்கள கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னா, அதாவது ஏதோ நம்ம ஒரு பெரிய தவறான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கணும்னு. அதான் நானும் நினைச்சேன், சரி நம்மளும் இங்கே இருந்துருவோம், மொத்தமா எல்லாரையும் போட்டு பார்க்க முடியும், வாங்க நல்லபடியா பார்த்துட்டு போங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கும், பார்த்துட்டு போடாம அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், நம்மளும் இங்கே தங்கிடுவோம். இங்க இந்த பெண் எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க, சரி நம்மளும் கூட அவங்களோட தங்கிடுவோம், இன்னைக்கு நாளைக்கு போகலாம் எல்லாருமே சேர்ந்து அப்படிங்கிற முடியல. சரி நானும் பார்த்தேன், ஒரு சூட்கேஸ்ல துணி எடுத்து வச்சுக்கிட்டு சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சும்மா எதையோ சொல்லிக்கிட்டு ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும். நம்ம தொண்டர்களுக்கு பூரா இன்னைக்கு மத்தியானம் கூட போயஸ் கார்டன்ல நான் பேசும்போது அதான் சொன்னேன், அப்பா நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியான முறையில நம்ம செயல்படணும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சி மக்கள் மத்தியில நம்மளுக்கு கெட்டப்பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா அந்த விஷயத்துல இருக்கிறேன். காரணம் என்ன, மீதி இருக்கிற 4.5 வருஷத்தை நடத்த போறது நம்ம தானே போய் மக்களை பார்க்கணும். பன்னீர்செல்வத்துக்கு அந்த வேலை இல்லையே. அதனால அவரு உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு வீட்லயும் போய் எம்எல்ஏக்கள் வீட்டுல அவங்க உறவினர்களை பார்த்துட்டு, இந்த பாருங்க ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க. அதாவது அதுலயும் ஒரு பாரபட்சம் பாருங்க, ஆண்களாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போனா கொஞ்சம் அண்ணன்ட்ட சொல்லி வந்துட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதே பெண்களா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்னா உருட்டல் மிரட்டல், ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா வந்துருங்க, அப்படி இல்லைன்னா உங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுவோம், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மிரட்டல் தொடர்ந்து வருது. இதெல்லாம் யாரு எந்த இடத்துல இருந்து செய்யறாங்கன்னு பாருங்க. ஒரு அரசாங்கத்துக்கு கவர்னர் என்ன சொல்றாரு, நீங்க தற்காலிகமாக இருங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு பிரஜையும் யார், அவங்கள காக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஒரே கனவை வச்சுக்கிட்டு ஊரு பூரா மிரட்டி தெரிஞ்சுக்கினா எப்படி? அப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கணும் அப்படிங்கிற தகுதி கூட இல்லாம இருக்குதே. ஒரு சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற இடத்துல நம்ம இருந்துகிட்டு நம்மளே போய் ஆட்களை விட்டு வண்டியை விட்டு மிரட்டல்ல இறங்கணும்னா எப்படி? இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இன்னைக்கு நான் வீட்டுல பேசும்போது கூட எல்லாருக்கும் சொன்னேன், நம்ம சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும்ப்பா, நம்மளுடைய அரசாங்கம், அதனால யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது, அமைதியான வழியில தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு எல்லாம் இங்கேருந்து போகும்போது நல்ல சந்தோஷமா தான் போறோம், போய் நல்லபடியா தான் நம்ம ஆட்சி அளிக்க போறோம்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல் ஆட்சி கட்டிலில் ஏற்றிய போது யாரும் பசின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மனசுல நினைச்சு என்ன செஞ்சாரு? சத்துணவு அதை கொண்டு வந்த புண்ணியவானார் போனார். இப்போ அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் அம்மா உணவகம். கோவில்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வசதி இருக்காது. வசதி இல்லாதவங்களும் சாமி கும்பிட போவாங்க. அவங்களால போய் ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட முடியாது. அவங்களும் அங்க கோவில்ல வயிறார சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வந்த கட்சி தான் இது. அப்படி இருக்கிறப்போ தர்மா என்னைக்குமே தலைகாட்டுமா காட்டாங்க? நிச்சயமாக காக்கும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த ஆட்சியை நிச்சயமாக இந்த பசி தீர்த்த தலைவர்களின் வழியில் நாம் வந்திருக்கிறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் பசியோட சாப்பிட்டப்ப வாழ்த்திட்டு இருப்பாங்க. அந்த வாழ்த்துக்கள் நமக்கு என்னைக்குமே உண்டு. நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் நல்லபடியா மக்களுக்கு நல்ல சேவையை செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு, வேற ஒண்ணும் இல்லை. எங்க அமைச்சர்கள் ஆகட்டும் எல்லாரும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் வீட்டை கதவை தட்டி நிக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அதை நாங்க நல்லபடியா செய்வோம். செய்யறத எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. திரும்பவும் எங்கள்கிட்ட தான் அந்த ஆட்சி இருக்கும். எத்தனை முறை போய் எத்தனை பேர் கதவை தட்டி பணத்தை கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு சொன்னாலும் நாங்க அதிமுகவுக்கு தான் போடுவோம்னு சொல்ல வைப்போம். அதுக்காக நாங்க உழைக்கிறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டோம். நிச்சயமா அதை செஞ்சு எங்க 2 தலைவர்களுக்கும், புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தவர், அதை வழிநடத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க எங்க அம்மா. அந்த 2 பேருடைய பேரையும் நாங்கள் எல்லோரும் உயிர் உள்ளவரை ஒற்றுமையாக இருந்து காப்பாற்றுவோம் என்று சொல்லி உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னு சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட, அம்மாவுடைய சமாதி எங்குமே இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய நினைவிடம் ஒண்ணு அமைக்க போறோம். மற்றும் புரட்சி தலைவரோட 100வது ஆண்டு விழா நினைவாக ராமாவரம் தோட்டத்தில் புரட்சி தலைவரின் 100வது ஆண்டு நினைவில் வைக்கும் வகையில் 100 வளைவு ஒன்று அவருடைய இல்லத்தில் கழகத்தின் சார்பில் இந்த நல்ல நேரத்தில்